உட்காருங்க. என் கார் 2 கார் இருக்கு உள்ள. உங்களை அடிச்சு நடக்கிறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆகாது, புரியுதா? ஏச்சி மூடுங்க. இறங்க முடியாது. என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவேன்னு கேட்டேன் நானு. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ இப்போ நீ இங்கே நில்லு. ஓத்தம் சாவடிக்கிறேன். இங்கே உட்காரு. நான் ஸ்டேஷன் போறேன். அப்படியே உட்காருங்க. அப்படியே உட்கார்ந்து நீ போடா. எனக்கு பிரச்சனை இல்ல. போடா. எனக்கு பிரச்சனை இல்ல. போடா. போடா. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. போ. நான் யாருன்னு எனக்கு தான் நிரூபிக்கிறேன். போ போ. நீ என் மேல கை வச்சேன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பாக்குறியா? சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு டவுட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல மட்டும் அந்த நபர்கிட்ட, அந்த ஆணுகிட்ட கையில் செல்ஃபோன் இல்லாமல் இந்த வீடியோவை அவர் பதிவு பண்ணாமல் இருந்திருந்தா ஒருவேளை இந்த உலகம் அந்த பொண்ணு சொல்கிறத நம்பியிருக்குமா, நம்பியிருக்காதா? என்ன நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜே. இது நேற்று கோயம்புத்தூரில் நடந்தது. ஒரு வாடகை காரை புக் பண்ணி அந்த காரில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த பொண்ணு தான் இவங்க பேசின பேச்சை தான் பார்த்துருப்பீங்களா நீங்களே. எவ்வளோ சூப்பராக தரமாக பேசியிருக்காங்க பார்த்தீங்களா அவரை. பாவம் அந்த மனுஷன் வாயே திறக்கலை. இதை ஒரு ஆன் பண்ணியிருந்தால் இன்றைக்கி இந்த உலகம் என்ன பண்ணியிருக்கோம்? தயவு செஞ்சு கோயம்புத்தூர் காவல்துறை அந்த பொண்ணு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா என்ன பேச்சு, அவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் நிப்பாட்டுறேன் அங்கே பேசுங்கன்னு சொன்னால் நீ என்னை தொட்டன்னு சொல்லுவான்டா. ஒரு இடத்துல கூட அவருக்கு ஒரு மரியாதையே கொடுக்கல இவ. கண்டிப்பாக இவளெல்லாம் காவல்துறை கைது பண்ணியே ஆகணும். இப்படி தான் சமீபத்தில் ரீல்ஸின் முகத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் உள்ள ஒரு நபரை உரசுற மாதிரி ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டு அவர் தப்பாக நடந்துக்கிறான்னு சொல்லி பாவம் இன்றைக்கி அந்த மனுஷன் உயிரோடையே இல்லை, அவனும் ஊரில் இல்லை, ஜெயிலில் கிடக்கா. ஆண்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க காவல்துறைகளே. நாங்களும் இந்த உலகத்தை வாழ்கிறதா என்ன? காவல்துறை என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த மாதிரி சம்பவத்தை தடுக்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் நன்றி. நான் உங்கள் ஜே.